மக்களே ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்புக்கு மத்தியில அட்லியும் அல்லு அர்ஜுனும் சேர போற படத்தை பத்தின அப்டேட் வெளியா இருக்குதுங்க. சன் பிக்சர்ஸ் தான் இந்த படத்துக்கு ப்ரொடியூஸ் பண்றாங்க அப்படிங்கிற அப்டேட்டோட இன்னும் எக்கச்சக்கமான அப்டேட்ஸ் உள்ள இருக்கு. வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான அப்டேட் உங்களுக்காக காத்திருக்கு. அட்லியோட முந்தைய படம் 1200 கோடிக்கு மேல கலெக்ட் பண்ணிச்சு. அல்லு அர்ஜுனோட முந்தைய படம் பாத்தீங்கன்னா 1800 கோடிக்கு மேல கலெக்ட் பண்ணிச்சு. இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்தா சம மாசா இருக்கும் இல்லையா? அந்த மாதிரி ஒரு மாசான சம்பவம் தான் நடந்திருக்கு. படம் கமிட் ஆயிடுச்சு. லோலா விஎஃப்எக்ஸ் அப்படிங்கிற கம்பெனிக்கு அட்லியும் அல்லு அர்ஜுனும் போயிருக்காங்க. லோலா விஎஃப்எக்ஸ் பொறுத்தவரை இவங்க எக்கச்சக்கமான ஹாலிவுட் படங்களுக்கு ஒர்க் பண்ணிருக்காங்க. அவதார், டெர்மினேட்டர், பிளாக் பேந்தர் மற்றும் அவெஞ்சர் திரைப்படங்களுக்கெல்லாம் இவங்க விஎஃப்எக்ஸ் பண்ணிருக்காங்க. ரீசெண்டா விஜய் அவர்களோட கோட் திரைப்படத்தோட விஎஃப்எக்ஸ் பணிகளும் இங்க தான் நடந்துச்சு. இப்போ அல்லு அர்ஜுன் அங்க போயிட்டு டெஸ்ட் ஷூட் எல்லாம் எடுத்திருக்காப்ல. ஸ்கிரிப்ட் கேட்டு லோலா விஎஃப்எக்ஸ் அதிர்ந்துட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இந்த படம் ஒரு சைஃபை மூவி அப்படின்னு சொல்றாங்க. அட்லிக்கு 100 கோடி, அல்லு அர்ஜுனுக்கு 200 கோடி சம்பளம் தர போறதாகவும் சொல்றாங்க. பெரிய எதிர்பார்ப்புல உருவாகிற இந்த படம் கொஞ்ச நாள்ல ஷூட்டிங் போக போறாங்க அப்படிங்கிற தகவலும் வெளியா இருக்கு. இந்த காம்போ பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்ட்டு கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம கூட ஷேர் பண்ணிக்கோங்க.